ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் எண்ணெய், ஈஸ்ட்டு 1 ஸ்பூன், வெதும்பின மாதிரி தண்ணி வந்துட்டு 1/4 டம்ளர் போட்டு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணீர், சர்க்கரை 1 ஸ்பூன், தேவையான பொருட்கள். கை வெதும்புற டம்ளரில் வந்துட்டு தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த 1 ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்துட்டு அதில் சேர்க்கணும். நான்க்கு வந்துட்டு ஈஸ்ட்டை போட்டு செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். கை வெதும்புற மட்டும் இருக்கணும் தண்ணீர். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்துட்டு அதில் சேர்த்துட்டு, ஈஸ்ட்டை வந்துட்டு எப்போதுமே வெதும்புற தண்ணியோ இல்லை பாலோ தான் அதில் வந்துட்டு ஊற்றணும். 1 ஸ்பூன் சர்க்கரை. ஈஸ்ட் வந்துட்டு சர்க்கரையும் அந்த வெதும்பின தண்ணி இதை சாப்பிட்டு தான் அது வந்துட்டு புஷ்ஷுன்னு வளரும். இப்போ 1/4 டம்ளர் தானே இருக்குது, இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 1/2 கப்புக்கு மேலேயே பொங்கி வந்துடும். ஈஸ்ட் வந்து சர்க்கரையும் அந்த சூடான தண்ணீரையும் சாப்பிட்டு பொங்கி வரும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், 1/2 கப் மேலே 3/4 கப் அளவுக்கு பொங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த கலவையை வந்துட்டு அந்த கோதுமை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த கலவையை அதில் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு போதுமானது, அதை சேர்க்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய், இந்த கலவையே இதுக்கு போதுமானது. இதை வந்துட்டு நல்லா பிசையணும். நல்லா அழுத்தம் கொடுத்து விரல்களெல்லாம் உள்ளே வச்சு நல்லா அப்படி அமுக்கி விட்டு நல்லா பிசையணும். அப்போ தான் வந்துட்டு இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷத்துக்குனாவது பிசையணும். இங்கே பாருங்கள், பிசைஞ்சு இல்லையா, நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு வரும். அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே பூந்து மூடி போட்டு 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும். இங்கே பாருங்கள், 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி ஏர்லாம் உள்ளே பூந்து எப்படி வந்துருக்கு பாருங்கள் புஷ்ஷுன்ட்டு. லைட்டாக டிஷ்ஷில் பண்ணோம்னா அந்த ஏர்லாம் வெளில வந்து அமுகுது பாருங்கள். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பண்ணி சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு நான் எடுத்துட வேண்டியதான். தேய்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேயராக வர்றதுக்காக நல்லா அதை வந்துட்டு மடித்து விட்டு தேய்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் மடிச்சு, இது செகண்ட் டைமு. இப்போ 2 டைம்ஸ் மடிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 டைம், அடுத்து வந்து 2 டைம்ஸ் மடிச்சிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்துட்டு நான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சிக்கணும். இங்கே பாருங்கள், 3rd டைம் மடிக்கிறேன். 3 டைம்ஸ் தேய்ச்சி மடிச்சிருக்கேன் லேயர் வர்றதுக்காக. அவ்வளோதான், நானுக்கு வந்துட்டு தேய்ச்சாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் பட்டர் அதில் போட்டு தேய்ச்சி வச்சுருக்க மாவு, நானுக்கு மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். அந்த ஏர் அப்படி நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். லைட்டாக அது தோசை பரட்டி வந்து லைட்டாக அது மேலே அப்படி அமுத்தி விட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். ப்ரௌன் கலரில் ஒரு இது பாருங்கள். டேஸ்டான நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டபுள் சைடும் பட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதுலேயே இதுக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், காலிஃப்ளவர் கிரேவி, காளான் கிரேவி, சிக்கன் கிரேவி, இது எல்லாமே செம்மையாக இருக்கும். நான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நான் வந்துட்டு காலிஃப்ளவர் கிரேவி வச்சுருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.